ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் தேவ் மாம்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈரோட்டில் இது ரொம்பவுமே ஃபேமஸ். பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபேமஸ். பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயம் உரிச்சிங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டே இது பண்ணி வச்சுட்டு தான் சின்ன வெங்காயத்தை உரித்தேன். சிக்கன் ரெடியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பேன்லேயே அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இது பேனில் அப்படியே நம்ம வறுக்க போகிறோம். என்னென்னா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு எடுத்து அப்படியே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். விதையோடு தான் போட போகிறோம். ஒரே ஒரு சின்ன தக்காளி, தாளிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இது கல்லில் போட்டு நம்ம இடித்து நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது தனியாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்க்க போகிறோம். ஆயில் பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலராக செய்கிற குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்தாச்சு. இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பேனில் காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாமே இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே கருகிடக்கூடாதுங்க. கருகாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டு, அது நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இந்த கார்லிக், ஃப்ரைடு கார்லிக் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இது அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே டக்குன்னு எடுத்துருங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நீங்கள் எடுத்துருங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிரும் கார்லிக். இப்போ அதே ஃப்ளேமில் நம்ம வரமிளகா போட்டுக்கலாம் விதையோடையே. கருக விட்டுறாதீங்க. கருவேப்பிலை 2 கொத்து, அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது இஞ்சி பூண்டு இடித்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இடித்து போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வறுத்து விட்ருங்க. ஒரு நிமிஷம் கூட வேண்டியதில்லை, ஒரு 45 செகண்ட்ஸ் ஜஸ்ட்டு வறுத்திங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 300 கிராம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நான் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எதனால் நான் பல்ஸ் பண்ணி எடுத்தேன்னா அப்போ தான் அந்த சிக்கனோட நல்ல ஒரு கோட் ஆகும். உங்களால் நல்லா நைஸாக கட் பண்ண முடிஞ்சதுன்னா கட் பண்ணிக்கோங்க. இல்லை சாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அரைச்சிடக்கூடாதுங்க. அரைச்சிங்கன்னா டோட்டலாக டேஸ்ட்டே மாறிடும். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்தின தாண்டின ஒரு ஸ்டேஜ் வந்தால் அதுவே போதும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், மறந்தாப்பில் இதில் போட்டுறக்கூடாது. ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்தை தாண்டின ஒரு ஸ்டேஜில் தான் நான் உப்பும் போட்டிருக்கேன், ஒரு தக்காளியும் போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும், அந்த லைட்டாக எண்ணெய் அங்கங்கே பபிள் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுதான் ஸ்டேஜுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அந்த ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். 5 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. அதே ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தனியாக வந்துட்டுருக்கோம். 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் பக்கம் வந்திருக்கு. அதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா லைட்டாக போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்றலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 300 ml நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். சிக்கன் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, அதே சமயம் நல்லா வேகணுங்கிறதுக்காகவும். உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா மட்டும் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருந்தால் போட வேண்டாம். தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். அந்த உப்பு எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வதக்கி விட்டுறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வறுத்து வச்சுருக்க ஃப்ரைடு கார்லிக் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சிக்கன் வேகலைன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு விட்டுருங்க. எனக்கு சிக்கன் வேகலை, அதனால் இன்னொரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுறேன். ஃப்ரைடு கார்லிக் போட்டுட்டு வெந்துருச்சுன்னா ஃப்ரைடு கார்லிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நல்லா காரசாரமான சிக்கன், நல்லாம்பட்டி சிக்கன் வறுவலுங்க. சுட சுட சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சூடாக சாப்பாடு வச்சுட்டேன், அதில் தான் பெரட்டி சாப்பிட போகிறேன். நீங்கள் சைடிஷாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.